எங்கள் இடத்துல என்ன மகிழ்ச்சி இருக்குது பாரு, நாங்கள் எப்படி உல்லாசமாக இருக்கிற பாரு, பெரிய கோடீஸ்வரனுக்கு இல்லாத வாழ்க்கையை அதில் காட்டினார். மெட்ராஸுங்கிறது வந்து ராயபுரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு. அதே கதையை வந்து கோலாலம்பூர் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கேத்தரின் தெரசா கார்த்திக்குடைய காதல் உருவாகிறது அதெல்லாம் ரொம்ப அழகாக பிரமாதமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அந்த வீடுகளுக்குள்ளார போய் அவர் உட்காடுறது, அந்த எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் தான், அதுக்கு மேலே அது பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு. இந்தியன் படம் யாருது? சங்கர். பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஒரு ஆசை வந்தது தெரியல, போனது. சோஃபியாங்கிற ஒரு ரோபோட் வந்து உலக புகழ் பெற்று அதை வந்து இன்டர்வியூ பண்ணுறான், கூப்பிட்டு டிவியில் இன்டர்வியூ பண்ணுறான். பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. நமக்கே ஒரு ஆசையாக இருக்குது, இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா என்ன. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தங்கலான் படம் விக்ரம் நடித்து பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய இயக்குனர் வந்து பாரஞ்சித் அவர்கள். ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. பொதுவாக வந்து இப்போ பாரஞ்சித் அவர்கள் படம்னாலே ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கும். ஸோ பாரஞ்சித் ஃபிலிம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை எப்படி இருக்குது? முழுமையாக பார்த்தேன் அப்படின்னாக்கா சார்பட்டா அந்த படத்தை தான் நான் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் சென்னையில் வசித்தது பூரா நார்த் மெட்ராஸ், வட சென்னை. படித்தது வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ராயபுரம். அந்த ஏரியாவில் தான் அந்த சார்பட்டா, இடியப்ப நாயக்கர்லாம் அந்த ஏரியாவில் தான் பெருசாக இருந்தாங்க. அங்கே அதுதான் அவங்க எங்கள் கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற ஜிம்மு தான், ஸ்டான்லி ஹாஸ்டலில் இருக்கிற உடற்பயிற்சி கூடத்தை தான் அவங்களாம் வந்து பயன்படுத்துவாங்க. அதனால் எனக்கு அவங்களோட நெருங்கிய பழக்கம் இருந்தது. அதுவும் குறிப்பாக சார்பட்டாக்கிட்ட எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் இருந்தது. அதில் கிறிஸ்டின் ஒருத்தர் இருப்பார். ஓகே. அவர் வந்து எனக்கு வந்து பாக்ஸிங்கில் நீ இன்வால்வ் ஆகணும்லாம் எனக்கெல்லாம் இது பண்ணி அந்த உடற்பயிற்சியெல்லாம் கொடுத்து, அந்த அப்போ மிஸ்டர் மெட்ராஸ் இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கூட இந்த சார்பட்டாக்காரருங்க நடத்துவாங்க. அதுக்கு ஜிம்மு வந்து எங்கள் ஜிம்மை யூஸ் பண்ணாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாக்கா பிராட்வே ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா பிராட்வே பிரபாத் டாக்கிஸுக்கு அப்படி டான் பாஸ்கோ ஆரட்ரி மன்றம்னு இருக்கும், அந்த ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் இருக்கிற இன்னொரு ஜிம்மு, அதையும் இதையும் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாம் அந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. அதிலெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவார். அதனால் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அது அந்த செட்டிங்ஸே எல்லாமே, அந்த கிருஷ்ணா டாக்கீஸு, அந்த மின்ட்டு ரவுண்டானா, இந்த டவர் கிளாக்கு, அப்புறம் மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு, க்ரௌட் டாக்கீஸு, பாரத் டாக்கீஸு, இது எல்லாம் அந்த செட்டிங்கில் லேசாக காட்டும்போது என்னுடைய பழைய காலத்து நினைவுகள், ஸ்டான்லியில் படித்த நினைவுகள்லாம் வந்தது. அந்த சார்பட்டா இதுக்காக நாங்கள் வந்து அந்த டிக்கெட் விற்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து. அது அந்த பாக்ஸிங் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த க்ரௌடில் ஒருவேளை நாம் கூட இருக்கிறோமோ என்னமோங்கிற அளவுக்கு எனக்கு அந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட் வந்தது. அதாவது அந்த ராயபுரத்து மக்களினுடைய ஒரு வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் இருக்குது அப்படிங்கிறத காட்டினார். வழக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் அடித்தட்டு மக்களை காட்டும்போது அவங்களுடைய வறுமையை காட்டுவாங்க, வறுமையை குளோரிஃபை பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு அலைகிறாங்க, சோத்துக்கு அலைகிறாங்க, பட்டி கிடக்கிறாங்க, சோகங்கிறதா இல்லாமல் எங்கள் இடத்துல என்ன மகிழ்ச்சி இருக்குது பாரு, நாங்கள் எப்படி உல்லாசமாக இருக்கிற பாரு, பெரிய கோடீஸ்வரனுக்கு இல்லாத வாழ்க்கையை அதில் காட்டினார். அதாவது எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுயா, அந்த வாழ்க்கை உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி காட்டினார். அதை பார்த்தபோது நான் பெரிதும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தேன். அதில் நான் சரி ஒரு அற்புதமான டைரக்டர் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த ரஜினி நடித்த கபாலியை பார்த்தேன். கபாலியை பார்த்தபோது கொஞ்சம் எனக்கு அவ்வளவா வரல. என்னன்னா இந்த கார்த்திக் நடித்த படம் மெட்ராஸ் அதே படத்தை திருப்பி எடுத்த மாதிரி இருக்குது. மெட்ராஸுங்கிறது வந்து ராயபுரத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். அதே கதையை வந்து கோலாலம்பூர் நடக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதே கதை தான், ஏறத்தாழ அதே கதை தான். அப்போ தான் சரி, ஒரு படத்தில் நல்லா காட்டினார், ஒருவேளை ஸ்டஃப்பு முடிஞ்சு போச்சோ என்னமோ தெரியலன்னா. இது 2 படங்கள் தான் ஒரு படங்கள் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் ஒரு படத்தை பற்றி. மெட்ராஸில் இருக்கிற அந்த செவ்வறு விஷயத்தை வச்சே ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை அதை வச்சு இதில் அது இல்லை. மற்றபடி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கார்த்திகை எடுத்துகிட்டு ரஜினிகாந்தை போட்டாங்கங்கிறது தான் இருந்த மாதிரி இருந்தது. ஊர் வந்து ராயபுரத்துக்கு பதிலாக கோலாலம்பூர் மாற்றிருந்த மாதிரி. மற்றபடி சம்பவங்கள் ஏறத்தாழ அதே தான். அதே அந்த அவங்கள வச்சுட்டு வேறு என்னத்தை எடுக்க முடியும். பட் அதில் மெட்ராஸ் கேத்தரின் தெரசா கார்த்திக்குடைய காதல் உருவாகிறது அதெல்லாம் ரொம்ப அழகாக பிரமாதமாக சொல்லியிருந்தார். ரொம்ப அந்த வீடுகளுக்குள்ளார போய் அவர் உட்காடுறது, அந்த
அந்த செவுத்தில் வரைஞ்சிக்கிற பெயிண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு பாலிடிக்ஸு அதெல்லாம் நல்லாவே சொல்லியிருந்தார். அந்த ஒரு சுவாரஸ்யம், அந்த ரசனை எல்லாமே கோலாலம்பூர் படத்தில் இல்லை. அது ஐ மீன் கபாலி படத்தில் இல்லை. பட் அதே ஏறத்தாழ அதே கதையை தான் அப்புறம் எடுத்திருந்தார். அதுக்காக அப்போ தான் நினச்சேன், சரி 2 படம் தான் அவருக்கு முடியும் போல் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் என்ன வந்ததுன்னு தெரியாது, நல்லா பார்க்கவும் இல்லை. அவர் ஆனால் ரஜினியை வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணார் சமீபமாக அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். ஏன்னா கபாலி வந்து ரஜினியுடைய படங்கள்லாம் படுமோசமாக போயிட்டு இருந்த நேரத்தில் கபாலி தான் ஓரளவுக்கு அது ஓடிச்சு. அதுதான் அவருக்கு கிடைச்சது. பேட்டை, அண்ணாத்தை இது மாதிரி படங்கள்லாம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. ஒரு முன்ன பின்ன தெரியாத நடிகர் நடிச்சிருந்தா கூட ஒரு 2 நாள் ஓடி இருக்கும். அது கூட இல்லாத அளவுக்கு அந்த படங்கள்லாம் அது ரஜினிக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல, பழைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தது கபாலின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் அதை பற்றி பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. மற்றபடி நிறைய படங்கள் பேட்டை, அண்ணாத்தை, தர்பார் இதெல்லாம் என்னன்னே தெரியலையே, எப்போ வந்தது எப்போ போச்சுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ ஜெயிலர் தான் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ஜெயிலர் ஹிட் ஆச்சு. நாங்கள் அது உடனே அவங்க தயாரிப்பாளர் தலையில் தான் உங்களுக்கு ஹிட்டாக விழுந்ததுன்னாங்க. உடனே விட்டாங்க 3000 கோடி வசூலுனாங்க. அப்புறம் என்னதுக்கு உடனே 2 வாரத்தில் ஓடிடியில் வருது. தமிழ்நாட்டில் முதல் அதிகமான கலெக்ஷன் படம் ஜெயிலர் தான் அப்படின்னு தான் சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒன்றும் நிற்கலையே. அவன் அந்த வெற்றி அவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தால் அப்புறம் லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தாங்க, வந்தது தெரியல, போனது தெரியும். இன்றைக்கி மாணவர்கள் ஆனால் ஒரு படத்துக்கு நான் பார்த்தேன், அதாவது அந்த லியோ படம் வந்தபோது என் மாணவர்கள்லாம் நிறைய காலையில் வந்துட்டு 10 செகண்ட் அவருக்கே சார் கொஞ்சம் நாங்கள் அவசரமாக வெளியே போகிறோம். நானுங்க அப்படி சொன்னாவே ரைட்டு, சினிமா படத்துக்கு போகிறேன், எந்த படம்டான்னு. சார் இன்றைக்கி விஜய் படம் வருது சார் அப்படின்னாங்க. சரி, விஜய்க்கு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் அந்த மாதிரி நான் பார்க்கல. ஆனால் அந்த படமும் சரியாக போகலை அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க. ஆக சரி, இப்போ பார்த்தாக்கா இப்போ எந்த படத்துக்குமே மாணவர்கள் லீவ் போட்டு போகவே இல்லை. அதே சமயத்தில் இந்த கேப்டன் மில்லர்னு ஒரு படத்தை பார்க்கணும்னு சொல்லி மாணவர்கள்லாம் வற்புறுத்தி அவங்களே டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதை தான் நான் கடைசியாக தியேட்டரில் பார்த்த படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேப்டன் மில்லர் ஒரு அதாவது ஆலய பிரவேசங்கிறது அத்தனை பேர்த்துக்கும் உரிமையானது அப்படிங்கிறத யார் மனசையும் புண்படுத்தாமல் எடுத்திருந்தாங்க. த்ரில்லர்னா அந்த த்ரில்லர் இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக அந்த த்ரில்லர் எடுத்திருந்தாங்க. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். எனக்கு அது ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்குங்கிற படத்தோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த படம் எனக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. அதான் கடைசியாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நான் போகலை. இப்போ என் வீட்டிலலாம் கூப்பிட்டாக்கா அவங்க க்ளைனாக சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை சீரியலில் அந்த முக்கியமான டானிக் பாயிண்ட் வருது, அதனால் இன்றைக்கி வேணாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சீரியலுக்கு மோஸ்ட் ஜாஸ்தி, சீரியலுக்கு பெண்கள்லாம் சீரியலுக்கு போயிட்டாங்க, பசங்கள்லாம் ஓடிடிக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டாங்க, டிவியில் வர்ற படங்களுக்கு போயிட்டாங்க. அப்புறம் யார் ஆடியன்ஸு? பல தியேட்டர்கள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு அண்ணா சாலையை நான் இப்போவும் நினச்சி பார்க்குறேன். அந்த சாலையில் போகும்போது எல்ஃபன்சன் அண்ணா சிலை கிட்ட எல்ஃபன்சன் தியேட்டர், கேசினோ, சித்ரா, கெய்டி 4 தியேட்டர் காணும். அங்கேருந்து அப்படி வந்தோம்னா தேவி தியேட்டர், அண்ணா தியேட்டர், சாந்தி தியேட்டர், அப்புறம் பிளாசா தியேட்டர் தாண்டோம்னா வெல்லிங்டன் தாண்டோம்னா மிட்லண்ட், ஓடியன். இந்த பக்கம் வந்தோம்னாக்கா அலங்கார், அப்படியே தாண்டோம்னா ஆனந்த் தியேட்டர் தாண்டோம்னா சஃபேர் தாண்டோம்னா சன் தியேட்டர் தாண்டோம்னா ராஜகுமாரி. இப்படி வரிசையாக தியேட்டர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கீங்களே சார். இதே தானே வேலை, படிக்கிற காலத்துக்கு தானே வேலை. அங்கே சினிமா இல்லைன்னா தான் நான் காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தவனுங்கள நாங்கள் இன்னைக்கு காணுமே. இப்போ இருக்கிறவங்களுக்கே டஃப் கொடுத்துருக்குறீங்க. அப்போலாம் இதே வேலை. அது மெடிக்கல் காலேஜில் படித்தோன்னு பேர். ஃபஸ்ட்டு டே படம் பார்க்கலன்னாக்கா ஹாஸ்டலில் தலை காட்ட முடியாது, அசிங்கமாக போயிடும். ஏன்னா இன்னுமா பார்க்கலன்னு விடுவானுங்க. ஐயோ அப்படியே அதை விட அவமானம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி எந்த தேட்டரில் ஓடுது, எங்கே தேட்டர் ஒன்று நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு எங்கள் வீட்டு பிள்ளை தான் பழனின்னு என் பக்கத்து ரூம்காரரு. அது பொங்கல் அன்றைக்கி என்னமோ ரிலீஸ் ஆகுது. என்கிட்ட சொல்கிறார் பக்கத்து ரூம்காரரு, என்னை பார்ட்னர் தான் கூப்பிடுவார். பார்ட்னர், எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன், அது போகிறேன் இப்போ காலையில் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். நான் காலேஜுக்கு போயிட்டேன். 2 நாளாக ஆளை காணும். எங்கடா போனாருன்னா அவங்க ரூம்மேட்டு 2 பேர் போனாருங்க, 2 பேரையும் காணும். கேச்சினோவில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. கேச்சினோவிலேருந்து ஆரம்பித்து எங்கேயும் டிக்கெட் கிடைக்காம திண்டிவனத்தில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வச்சாங்க. திண்டிவனத்தில் தான் அவனுக்கு டிக்கெட் கிடைச்சது. எங்கடா அப்படியே தேட்டராக போயிட்டு திண்டிவனத்துக்கு போயிட்டோம் பாட்டு.
இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சு நாங்கள் படம் பார்த்த ஆட்கள் நாங்கள். இன்னைக்கு அந்த மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் ஒன்றையுமே காணும். அன்றைக்கி பார்க்குறேன் ஆனந்த் சேதக்காத்தின்னு போட்டது. என்னன்னா இதான் சார் ஆனந்த் தேட்டர் இருந்த இடம்ங்கிறாங்க, பெரிய கட்டடம். சஃபியர் தேட்டர் அன்னைக்கு இடித்த மாதிரி அப்படியே அந்த வேலி போட்டு மூடி வச்சுருக்காங்க, அப்படியே இருக்குது. சன் தேட்டர்லாம் சன் பிளாசாலாம் மாறிடுச்சு. சாந்தி தேட்டரையும் தூக்கிட்டாங்க. சாந்தி ஒரு மாலாக மாறிடுச்சு. இப்போ நேற்று அந்த பக்கம் போனபோது தேவி தேட்டர் ஃபார் சேல்னு வந்துருச்சு. தேவி தேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்கே இருக்குது சினிமா? இன்றைக்கி சினிமாங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எனக்கு எப்படி சினிமா ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாக்க அந்த ஒரு வார பத்திரிகைகள்லாம் வாங்குகிறேன். அதில் விமர்சனத்தை பார்த்தா இப்படி ஒரு படம் வந்துட்டு போயிருதுங்கிறது தெரியுது. இல்லாட்டி போனால் அதே தெரியுது. இந்த ஒரு இப்படி ஒரு நிலைமை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். இல்லை, உலகம் பூரா சினிமா போயிடுச்சுங்க. இந்தியாவிலேயே சினிமா எடுக்கிறது ரெண்டே மொழி தான், தமிழும் தெலுங்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் எடுக்கிறது இல்லை. அதை தான் பேன் இண்டியான்னு போட்டு தமிழில் எடுக்கிற படங்களை தான் மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சனே தமிழ் படத்துக்கு வந்துட்டாருங்க. ஆமாம், கல்கி அதில் அவர் ஹிந்தி படம் இல்லாததுனால தான் நம்ம எடுத்தால் ஓடாதுங்கிறதுனால பேசாம போயிட்டாங்க. யாரும் பார்க்கறதுக்கு. இப்போ மராத்தா மந்திர், அலங்கார் தேட்டர்லாம் பாம்பேயில் என்ன மாதிரி தேட்டர்ஸ் எல்லாம் போனாக்கா பாம்பேனுடைய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்த இடம், சுற்றுலா போகிற இடமா இருந்த இடங்க. இன்றைக்கி அந்த தேட்டர்லாம் இல்லையே, எல்லாம் போயிடுச்சு. அலங்கார் தேட்டர் பார்க்க பாம்பே போன போது அதுக்கு அந்த தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு கூட பார்க்கல, தேட்டரை பார்க்கறதுக்காக போகணும். அதே மாதிரி தான் மராத்தா மந்திர் வேர்ல்டு லெவலில் இருந்த தேட்டர்ஸ். இன்றைக்கி எதுவுமே இல்லை. மற்ற எந்த மொழிகள்லையும் படங்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு ரஞ்சித் அவர்கள் வந்து ஸ்பீச்லலாம் நிறையா பேசினார். அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஸ்பீச் தான். அது சொல்லிட்டு உடனே அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டார், தங்கலான் ப்ரொமோஷனுக்கு. ஸோ என்ன கேள்வி எழுதுனா, இந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய டெத்தே வந்து ப்ரொமோஷனுக்காக தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த அரசியலுக்கு பயன்படுத்தலாம், அதில் என்ன இருக்குது? எதையுமே அவங்க வந்து இலவசமாக அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. யாருமே இப்போ வந்து இலவசமாக செய்ய மாட்டாங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அதில் எல்லாம் பிரபலமான ஆட்கள்லாம் கூப்பிட்டாங்க. எதுக்காக இவங்க போனாங்க? அங்கே போனாக்கா ஒவ்வொருத்தரும் 2 கோடி ரூபாயில் வாட்சி கொடுத்தாங்கங்கிறாங்க. டெண்டுல்கர் வர்றாருன்னு போது தெரியும், டெண்டுல்கர் இலவசமாக எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் ஒரு வெள்ளத்தில் மக்கள் முழுகினாலும் 10 பைசா கொடுக்க மாட்டார் அந்த ஆள். வர்ற வருமானத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதை தவிர அந்த ஆள் மக்களுடைய இதுக்காக எதுவும் வந்து இல்லை. ஒரு தடவை பெரிய வெள்ளத்தில் வந்து தமிழ்நாடெல்லாம் மூழ்கிருந்த போது விம்பிள்டன் சாம்பியனாக இருந்த ஃபெடரர் வர்றாரு மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, நிதி திரட்டி கொடுக்கறதுக்கு. டென்னிஸ் பிளேயர் ஃபெடரர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கடலூருக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுறாரு. இந்த உலக நாயகன், கிரிக்கெட் தவிர இருந்த கேம் தெரியாது இந்த ஆள். ஆனால் பட் யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுங்க, இந்தியாவை தவிர அவனுக்கு தெரியாது. அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒத்த பைசா கொடுக்கு. வர்றவங்களுக்கு தாம்பூலத்தில் 2 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா போக வேண்டியது தான். என்னென்னா நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம், போயிருக்கலாம். அதனால் இன்றைக்கி சினிமாவை பற்றி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்ல விரும்பலை. பட் அதெல்லாம் தாண்டி இந்த தங்கலான் படம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க, யாரை வச்சு இது பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் தான், அதுக்கு மேலே அது பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் இன்றைக்கி தங்கலான் இல்லை, எதுவாக இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறது. எங்க இந்தியன் படம் யாருது? சங்கர், பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஒரு ஆசாமி, வந்தது தெரியல போனது தெரியும். அதனால் கமல் தான் நடிச்சிருக்காரு. இப்போ ஆனால் வழக்கத்துக்கு மாறாக சங்கர் படத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளம்பரங்கள் இந்த படத்துக்கு கொடுக்கல அவர். என்ன காரணம்? ஏன்னா படமும் ரொம்ப காலம் எடுத்தார், 6 வருஷம் கிட்ட. நான் ஏதாவது சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தேன், ஞாபகம். இந்தியன் 2 இன்றைக்கி நான் கிளவாய் சாவரம் அவளுக்கு வந்துட்டு அப்புறம் தான் அந்த படமே இருந்துச்சார். அவுட்டு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கெல்லாம் ஊழலை பற்றி பேசினாக்கா ஊழலுங்கிறது பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு. யார் ஊழல் செய்யலை? நான் வந்து உங்களை பார்த்து ஊழல்னு சொன்னாக்க நீ யோகியன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அட நம்மளை விட ஒன்றும் பெருசாக இந்த ஒரு தப்பு பண்ணலையா, அவ்வளோதான். நாம் போய் ஊழலை பற்றி பேச நான் வச்சிருக்கிறேன், இவன் பேசலான்டா ஊழலை பற்றிக்கிறாங்க. அதனால் எல்லாரும் ஊழலுங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப். என்ன சொல்கிறாங்க, ஊழல் பண்ண கூட தெரியாமல் எதுக்கிட அரசியல்வாதியாக வந்த, எதுக்கிட அதிகாரியாக இருக்கான்னு கேட்குறாங்க மக்கள். ஊழலை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் பேசுறதுலாம் அர்த்தம் இல்லை. இந்த சிலதெல்லாம் அதை தான் நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்களுங்கிறான். அதனால் நேற்றைய குற்றங்கள்லாம் இன்றைக்கி குற்றங்கள் இல்லை. பொண்ணு வந்து கெட்டு போயிட்டான்னாக்கா என்ன தெரியாதனமாக நடந்து போச்சு, அதையும் பெருசு பண்ணுறீங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த காலத்தில் ஒருத்தி கெட்டு போகிறானாக்கா அவ்வளோதான், உலகமே சேர்ந்து அப்படியே கூடி கும்மாளம் போட்டு ஒழிச்சு கட்டிடுவாங்க. இன்றைக்கி மோத பண்ணிட்டா இதை போய் பெருசாக பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? சமூக மாறுபாடுகள் இன்றைக்கி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அந்த மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி படங்கள் எடுத்திங்கன்னா நிற்காது. கால மாறுபாடுகள் வந்துருச்சு. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, மெஷின் லேர்னிங் வந்துருச்சு, இன்றைக்கி ரோபோட்ஸ் வந்துருச்சு,
இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு ரோபோட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்ச பிறகு அதுங்களை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்னும் அடுத்த இதெல்லாம் ரோபோட்ஸ் வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிக்குங்கிறத வந்து 5 வருஷம் கழிச்சு தான் வரும்னு எழுதியிருந்தாங்க. 2 வருஷத்தில் வந்துருச்சு, 2 வருஷத்தில் வந்துருச்சு. சோஃபியாங்கிற ஒரு ரோபோட் வந்து உலக புகழ் பெற்றுருச்சு. அதை வந்து இன்டர்வியூ பண்ணுறான், கூப்பிட்டு டிவியில் இன்டர்வியூ பண்ணுறான். பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அசல் மனுஷன் ஒரு பொண்ணு கேட்டால் நமக்கே ஒரு ஆசையாக இருக்குது, இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா என்னான்னு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, பாருங்கள், நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள், சோஃபியா த ரோபோட்டுன்னு போடுங்க. ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் எப்படி சிந்திச்சு பதில் சொல்லுவோம் அது மாதிரி சொல்லுதுங்க. அது நம்பவே முடியல. உலக புகழ் பெற்ற விவாத மேடை இவர் வேர்ல்டு ஃபேமஸ், அவர் பேர் மறந்துட்டேன், அவர் இன்டர்வியூ பண்ணுறாரு. அது வந்து சும்மா பிரமாதமான ஒரு கவுன் போட்டுக்கிட்டு வந்துட்டு, நீ ஒரு பெரிய பாப்புலர்னு தெரியும், என்றைக்கா ஒரு நேரம் கூப்பிடுவேன்னு தெரியும், நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். எங்களுக்கு நாம் அப்படி பேச மாட்டோம். கடைசியில் அவர் கேட்குறாரு, மனிதர்களையே நீ ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. இப்போதைக்கு என்னால் அது பதில் சொல்ல முடியாது, பட் நடந்துடும் கூடிய சீக்கிரம். அதை என்றைக்கு வேணாலும் நடக்கலாங்க. ஸோ இந்த அளவுக்கு உலகம் மாறிக்கிட்டு போகுது. இன்னும் உட்காந்துட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் சினிமாவுடைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் இப்போ விழுந்துருக்குது. முதல்லலாம் டென்ட்டு கொட்டாய், ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருப்பாங்க, ஒரு ரீல் தான் போட முடியும், 2 ரீல் போட முடியும். 2 ரீல் போட்ட உடனே படத்தை நிறுத்திட்டு அந்த 2 ரீலை மாற்றிட்டு அப்புறம் மறுபடியும் படம் போடுவாங்க. நிறுத்தி 3 தடவை பிரேக் விடுவாங்க. அப்படி தான் டென்ட்டு கொட்டாயில் படம் பார்த்தோம். ஒரு இது கித்தான இதில் போட்ட ஒரு டென்ட்டு தான் அது. மழை பெஞ்சதுன்னா தண்ணி ரொம்ப அப்படியே கீழே விழுவும். இங்கே சீட்டு கிடையாது, மண்ணை குவிச்சு, அதை தான் வடிவேல் சொல்லுவார், மண்ணை குவிச்சு அதில் உட்காந்து திரையில் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி நான் வந்திருக்கேன், நீங்கள் எங்கே அண்ணாந்து பார்க்குறீங்க. அது மாதிரி படம் பார்த்த காலம் ஒன்று உண்டு. அப்புறம் தியேட்டர்ஸ் வந்தது. தியேட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் டபுள் மிஷின் போட்டாங்க. டபுள் மிஷின் போட்டபோது இந்த மிஷின் முடிஞ்ச உடனே அடுத்த மிஷின் ஆன் பண்ணிட்டு இந்த ரீலை இதில் தூக்கி போட்டதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா டிஸ்கில் படம் வந்துருச்சு. டிஸ்கில் படம் வந்தோடனே பெரிய ப்ரொஜெக்டர்லாம் போய் டிஸ்கை மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பென்ட்ரைவ் செல்ஃபோனில் மாட்டிட்டு போட்டு என்றைக்கு ஒரு அசல் பெண் மாதிரி வந்து பேசக்கூடிய ஒரு ரோபோட்டை செஞ்சுட்டாங்களோ, இது மனித இனத்துக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுதுங்கிறது தெரியாது. பார்க்கணும். சூப்பர் சார், ரொம்ப ஜாலியாக போச்சு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார்.